இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு அது ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதையும் நம்ம 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதே கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நான் சின்ன கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. அதனால் ரொம்பவுமே கசப்பு தன்மை அதுவே வரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்சி வச்ச மசாலா பொடி, சீரகம், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் மிளகாய் 2 சேர்த்தங்காட்டிக்கு நான் மிளகும் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய், கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெந்துச்சு. நல்லா இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கருவாட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். கருவாட்டோட தலையை மட்டும் கிள்ளிடலாம். சுடுதண்ணியில் நம்ம தலையை ரிமூவ் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை எடுத்து நல்லா அதையே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரணும். இது கூடயே கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நல்லா வேகணும். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கொதிக்கு மட்டும் கருவாட்டை போட்டுட்டு விட்டால் போதும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.